தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/12/2022 ஞாயிற்றுக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 7:45 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். அதாவது சங்கடகர சதுர்த்தி. ஆனைமுகனை கொண்டாடி ஆனந்தம் பெற வேண்டிய நாள். கணபதியை கொண்டாடி காரியங்களில் வெற்றி பெற வேண்டிய நாள். தும்பிக்கையானை நம்பிக்கையோடு தொழ வேண்டிய நாள். வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளேன்னு சொல்லி ஒரு பழைய பாடல் உண்டு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது தும்பிக்கை யான்பாதம் அப்படின்னு சொல்லி ஔவையாருடைய பாடல் உண்டு. இந்த நம்ம பிள்ளையாருக்கு படிக்கிற பாட்டு ஏராளமான பாடல்கள் எல்லாம் இருக்குது. அந்த பிள்ளையாருக்கு மோதகம்னு வச்சு கொடுக்குறோம். ஒரு இது அப்பம் மோதகம் அதெல்லாம் வச்சு இன்றைக்கு நெய்வேத்தியம் செய்து நம்ம கும்பிடுறோம். சங்கடம் இல்லாத மனிதர்களே இல்லை. அதனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கிற காரணத்தினாலே தான் ஆலயங்களில் அர்ச்சனைகளும் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். அப்படி சங்கடங்கள் இருப்பவர்கள் சங்கடம் தீர என்ன பண்ணுறது அப்படின்னா சங்கடகர சதுர்த்தின்னு இது மாதம் வருது. இந்த சதுர்த்தி அன்றைக்கு விரதம் இருந்து ஆணைமிகு பெருமானை வீட்டிலும் கொண்டாடலாம், ஆலயங்களுக்கும் போய் கொண்டாடலாம். அதில் சிறப்பாக பிள்ளையார் பேர்லேயே இருக்கக்கூடிய ஆலயம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி என்ற ஊர். அதற்கு பக்கத்திலே ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்திலே தான் என்னுடைய ஊர் கீழச்சிவல்பட்டி இருக்கிறது. அந்த பிள்ளையார்பட்டியில் என்ன ஒரு பெருமை அப்படின்னா, அந்த பிள்ளையார் மிகப்பெரிய பிள்ளையார். அந்த பிள்ளையாருடைய முகம் திசை பார்த்துருக்கிறத பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்துருக்கும். திசை மாறிய தெய்வம், வடக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள்வழங்கும் தெய்வம். அதனால தான் கனவுகளையெல்லாம் நனவாக்கும் கற்பகமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கற்பக விநாயகர். அந்த ஆலயத்தில எல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். இந்த சங்கடகர சதுர்த்தி பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. சங்கடமில்லாத வாழ்வில்லை. எல்லாருக்கும் ஏதாவது சங்கடம் இருக்கு. சங்கடமில்லா வாழ்வில்லை, சஞ்சலம் இல்லா மனமில்லை, பொங்கும் கண்ணீர் புரண்டோடும் பொய்யால் வாழ்க்கை தடுமாறும். எத்தனையோ பேர் வாழ்க்கை பொய்யினாலேயே தடுமாறி இருக்கு. சிங்கம் கர்ஜனை செய்வது போல் சீரிப்பாயும் எதிரி முகம் அங்கனம் உள்ள அமைப்பகல ஆனைமுகனை கும்பிடுவோம். எந்த எதிர்ப்பு இருந்தாலும் அதிலிருந்து விலகணும் அப்படின்னா ஆனைமுகனை கும்பிடணுமா. முருகப்பெருமான் மனம் காண முன்னின்று உதவி செய்தவராம், உருகி பாடல் படித்திட்டால் உடனடியாய் வரம் தருபவராம், இருளை அகற்றும் ஒளி விளக்காய் இருக்கும் கணபதி வழிபடுவோம்னு ஒரு பாடல் உண்டு. ஆக வாழ்க்கையில் இருளகன்று ஒளி விலக வேண்டுமானால், சங்கடங்கள் அகன்று சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் இது போன்ற சங்கடகர சதுர்த்தி நாளிலே ஆனைமிகு பெருமானை வழிபட வேண்டும். அப்படி ஆனைமிகு பெருமானை வழிபட்டால் நம் வாழ்வு ஆனந்தமயமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். இன்று வியக்கும் தகவல்கள் விடிகாலையிலேயே வரலாம். ஜென்மத்திலே ராகு இருக்கின்றார், பயணங்கள் அதிகரிக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உடல்நிலை ஆரோக்கியமாகவே இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார். இந்த நாள் ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கின்றார், 12இலே ராகு, 11இலே குரு இருக்கின்றார். சனி சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். எதிர்பார்த்த லாபம் தொழிலில் எளிதில் கிடைக்கின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினர் உங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:06 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். தனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை இன்னத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறுவதால் உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் மிக 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 இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை நேரம் நன்றாக இருக்கும். பகல் 1:06க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். என்ன இருந்தாலும் முதலில் காலை தொடங்குகின்ற பொழுது சந்திரன் 12இல் இருக்கின்றார். ராசிநாதன் 12இல் இருப்பதனாலே காலை நேரத்தில், அதாவது மதியம் 1:06 வரை விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கொள்கை பிடிப்பை கூட கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள்.
ஆகார கட்டுப்பாட்டில் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். 8லே குரு இருப்பதால் ஜீரண கருவிகள் பழுதாகலாம். ஏதேனும் ஆரோக்கிய தொல்லைகள், மருத்துவ செலவுகள் உண்டு. 9லே ராகு இருப்பதால், அதாவது உடன்பிறப்புகளாலும் சரி, உங்களுடைய தந்தை வழியிலும் சரி சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். முன்னோர் சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தகராறுகள் வரலாம். அதே நேரத்தில் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி 6ல் இருப்பதால் வரவும் செலவும் சமமாகும் நாளாகத்தான் இந்த நாளை கருத வேண்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சங்கடகர சதுர்த்தி வருவதனாலே இன்று ஆனைமுகப் பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டி வருகின்ற செய்தி காது நிற்கச் செய்யும். உத்தியோகத்தில் இங்கிருந்து கொண்டு வேலையிடத்துக்கு செல்லலாமா, அயல்நாடு சென்று சம்பாதிக்கலாமா, நல்ல நிறுவனங்கள் நம்மை அழைக்குமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு உங்கள் விண்ணப்பங்கள் இன்று நிறைவேறி ஏதேனும் ஒரு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல் வரலாம். அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் இருந்த பிரச்சனைகள் அகலும். நல்ல வரன்கள் வீடு தேடி வரலாம். 7ல் குரு இருப்பதால் இடமாற்றங்கள் உறுதியாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உற்சாகம் குறையலாம். உதிரி வருமானங்கள் கூட தடை வரலாம். அதே நேரத்தில் உள்ள வருமானத்திலும் தடை ஏற்படலாம். பயணங்களால் உங்களுக்கு ஆபத்துகள் உண்டு. செல்லும் வழியில் சில சிக்கல்கள் உருவாகலாம். 7ல் ராகு இருப்பதால் வாழ்க்கை துணையோடு மோதல்கள் ஏற்படலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகளும் வைத்திய செலவுகளும் மிகும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய தொல்லை ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். நிதானமும் பொறுமையும் தேவை. அதே நேரத்தில் ஆனைமுகப் பெருமான் வழிபாடும் அவசியம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பகல் 1:06 வரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், காரியங்களில் இருந்த தாமதங்கள் அகன்று வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கலாம். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட வரலாம். ஆனால் அதிகாலையில் நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இன்று சங்கடகர சதுர்த்தி. ஆனைமுகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் தரும். குருவின் பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. சிக்கல்கள் வந்தாலும் கூட உடனடியாக அதுக்கு தீர்வு காண இயலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, நேர்மறை சிந்தனைகளை அதிகம் மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:06க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே பகல் 1:06 வரை சந்திராஷ்டமம் இல்லை. காலை நேரத்தில் நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்வதாக இருந்தால் அதை செய்து விடலாம். மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் எண்ணற்ற தடைகள் வரலாம். உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு மாற்றப்படலாம். நண்பர்கள் பகையாகலாம். உறவினர்கள் கூட உங்களுக்கு பகையாகி உபத்திரவத்தை கொடுக்கலாம். நீங்கள் எது செய்தாலும் உடனடியாக செய்ய இயலாமல் போகலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். எனவே ஏதேனும் செய்ய நீங்கள் விரும்பினால் புதிய முயற்சிகள் செய்வதை காலையிலேயே செய்து விடுவது நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி. உங்களுடைய சங்கடங்கள் அகல இன்று கணபதியை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியில் ஜென்மச்சனி நடக்கிறது. 7வது சுற்றில் முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, 4வது சுற்றா என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய ராசியிலேயே சனி இருப்பதால் ஜென்மச்சனி என்றால் உங்களோடு இருப்பதாக அர்த்தம். எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லலாம். எதையும் திட்டவட்டமாக நீங்கள் செய்ய இயலாது. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். உறவினர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்ல நேரிடும். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை, வாழ்க்கை துணையாலும் பிரச்சனை என்ற நிலை உங்களுக்கு உருவாகின்ற நேரம் என்பதால் மிக மிக கவனம் உங்களுக்கு தேவை. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். அரசாங்க வழியிலே கூட உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அன்றாட பணியில் தொய்வு ஏற்படலாம். நண்பர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 12ல் சனி இருக்கின்ற பொழுது பயணங்களாலும் தொல்லை, விரயங்கள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. இன்று நீங்கள் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அமைதியாகவும் இருக்க வேண்டும். அருகில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் கூட அது உபத்திரவமாக தெரியலாம். எனவே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இன்று நீங்கள் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விரதமிருந்து ஆனைமுகனை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குறி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்கள் வழியில் கூட உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். உடன்பிறப்புகள் வழியே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்து அதை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான அறிகுறிகள் தென்படும். அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். அன்பு நண்பர்களும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நீங்கள் ஒரு நூதன பொருட்கள் வாங்குவதில் இந்த ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.